Hi guys, welcome to Course Cracker. ஸோ இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பைத்தன் ப்ராக்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாம். கிரியேட் எ டர்ட்டில் கிராஃபிக்ஸ் விண்டோ வித் ஸ்பெசிஃபிக் சைஸ். ஸோ இந்த டர்ட்டில் கிராஃபிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் லோகோஸோ இல்லை ஒரு டிசைன்ஸோ பைத்தன் மூலமாக க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஆல்கரிதம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் டர்ட்டில் மாடியூல். செகண்ட் வந்து அந்த டர்ட்டிலுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணணும். ஸோ அதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிரியேட் டர்ட்டில் ஆப்ஜெக்ட்னா அந்த டர்ட்டிலுக்கு ஒரு கர்சர் வேணும் ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டர்ட்டில் கர்சர் கிரியேட் பண்ணுற இடத்துல ஸோ என்ன ஷேப் வேணுமோ அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுறோம். ஓகே, தென் லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம் ட்ராயிங்கை. ஓகேவா? ஸோ கோட் பார்த்துக்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணுறோம் டர்ட்டில் மாடியூல். ஸோ ஓகேவா, இம்போர்ட் டர்ட்டில்னு. ஸோ செகண்ட் வந்து ஷேப் ஈக்குவல் டு டர்ட்டில் டாட் ஸ்க்ரீன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரீனுன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணுறோம். அந்த ஸ்க்ரீனோட நேம் ஷேப் டாட் டைட்டில் டர்ட்டில் விண்டோன்னு இருக்கிறோம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். டர்ட்டில் விண்டோக்கு பதிலாக ஸோ உங்கள் நேம் வச்சு உங்கள் விண்டோன்னு வச்சுக்கலாம், இல்லை யுவர் நேம் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அது யுவர் விஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டர்ட்டில் ஸ்க்ரீன் வரும்ல, ஸோ டிஸ்பிளே ஆகும்போது அந்த ஸ்க்ரீன் என்ன கலரில் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்க்ரீனோட சைஸ் இது ஷேப் டாட் செட்டப்ன்றது அந்த ஸ்க்ரீனோட சைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்கேகே டர்ட்டில் டாட் டர்ட்டில்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த டர்ட்டிலுக்கான கர்சர் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? கர்சர் க்ரியேட் பண்ணி கர்சர் அங்கே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 4. ஸோ 4 டைம்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எஸ்கே டாட் ஃபார்வர்ட்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஃபார்வர்ட் வந்து 50 யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். எஸ்கேகே டாட் ரைட்ன்றது 90 டிகிரியில் டர்ன் பண்ண போகிறோம் அந்த கர்சரை. ஓகேவா? கர்சர் வந்து ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது கர்சர் வந்து இப்படி கொண்டு வரும். இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வந்துட்டு 90 டிகிரியில் டர்ன் பண்ணி நிற்கும் கர்சர். அவ்வளோ இந்த இடத்துல நிற்கும். ஓகேவா? செகண்ட் டைம் ரன் ஆகும்போது அகெயின் 50 யூனிட்ஸ் ட்ரா பண்ணோம், 90 டிகிரியில் வெயிட் பண்ணோம். தேர்ட் டைம் சேம் 50 யூனிட்ஸ் ட்ரா பண்ணோம், 90 டிகிரியில் டர்ன் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், லாஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால் 4 டைம்ஸ் போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டர்ட்டில் டாட் டன்னா அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் கிராஃபிக்ஸை என் பண்ணுறோம் அந்த ஸ்க்ரீனை. ஓகேவா? ஓகேவா? ஸோ இதுதான் டர்ட்டிலோட விண்டோ. நம்ம இங்கே டைட்டில் கொடுத்தல, டைட்டில் வந்துருச்சா டர்ட்டில் விண்டோன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் உள்ள ஸ்க்ரீன் வரணும்னு சொன்னோம். ஸோ க்ரீன் கலர் வந்துருச்சு. ஸோ இது வந்து அந்த வித்து ஹைட் கொடுத்துருந்தாலும் அந்த ஸ்க்ரீனோட வித் ஹைட் வந்துருச்சா. ஸோ டர்ட்டில் டாட் அதான் எஸ்கேகேன்னு க்ரியேட் பண்ணது வந்து இந்த கர்சர். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலைஸாக இப்படி தான் இருக்கும். ஸோ மூவ் பண்ணும் ஃபஸ்ட்டுக்கு, அப்புறம் டர்ன் பண்ணி இந்த டேரெக்ஷன் நிற்கும். அப்புறம் சேம் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஓகேவா?